அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புங்க, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதாவது ஜென்மஸ்தானத்தில் வரவிருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி. இந்த நிகழ்வு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த மீன ராசி அதாவது உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்திற்கான அதிபதி என்று சொல்லக்கூடியவர். இந்த அதாவது இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் உங்களுக்கு விரையச்சனியாக இருந்த ஒரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உள்ளே வரதுனால உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறப்போகிறாருங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் அதாவது சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர், கர்மக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம், தான் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர், எல்லா விஷயத்திலும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானத்தோடும் பொறுமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள், தன்னுடைய காலகட்டங்களில் தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள், அமைதியானவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், தான் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணி ஒரு சில செயல்கள் இறங்கணும் அப்படின்னா அதில் எந்த விதத்துலையும் யாருக்கு எந்த கெடுதலும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். நிறைய விஷயங்கள் கடந்த சில காலகட்டங்களை சந்திச்சாச்சுங்க. நான் நினச்ச மாதிரி ஒரு வேலை அமையலைங்க, நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே அமையாமல் போயிடுச்சுங்க. சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நான் ஆரம்பித்த காலகட்டங்களில் நான் ஆரம்பித்த நேரமும் நம்ம தெரியல, எல்லாமே நஷ்டமாக போயிடுச்சு. அந்த தொழிலையே இழுத்து மூடக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது. திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுகள் பார்த்திங்க அப்படின்னா தள்ளி போயிட்டே இருக்கேன். நான் நினச்ச மாதிரி ஒரு லைஃப் மேரேஜ் பார்ட்னர் அப்படிங்கிறது ஒன்று அமையவே இல்லை. எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஸோ எல்லாமே ஓகே அப்படிங்கிறாங்க, கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுது. அப்புறம் திடீர்னு திருமணம் போகலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலான்னா அதுவும் நடக்கலைங்க. ஸோ அதாவது திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே போச்சு. நிறைய ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டோம். ஸோ அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சிங்க. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சந்திச்சிட்டேன். நான் சந்திக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது கைவிட்டு தான் என்ன முடியும். நான் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளங்க, அதை விவரிக்கவே முடியாத அளவுக்கு சொல்லலை. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் அது மூலமாக சில விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது கடந்த 2.5 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள். ஏன்னா அதே நேரத்தில் இந்த ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவான் எப்போ உள்ளே வந்தாரோ அப்போ இருந்தே நமக்கு கிடைக்க வேண்டிய சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குங்க. இந்த நிலைகள்லாம் எப்போ தான் மாறும்? ஏற்கனவே விரையச்சனியாக இருந்துட்டு எல்லா விதத்துலையும் கெடுதலை கொடுத்த, இப்போ ஜென்மசனியாக வரப்போகிறாரு, இன்னும் என்ன கெடுதலை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டத்திலே இருந்துட்டுப்பீங்க. அந்த நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களில் இது வரைக்கும் நம்ம போராட்டம், பொருளாதார ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நஷ்டத்தை நோக்கி, எந்தெந்த விஷயங்கள் இழப்புகளை நோக்கி சந்திச்சோமோ அந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பயிற்சி. ஏன்னா நிறைய ஃபினான்சியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது, கரெக்டான வேலை அப்படிங்கிறது இல்லைங்க. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒரு வெளிநாட்டில் போயோ அல்லது வெளியூரில் போயோ வேலை பார்க்கணும், இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய் வேலை பார்த்தோன்னா நான் விருப்பப்பட்ட மாதிரியும் சரி, நான் என்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா நிறைய சூழல்கள் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. வாய்ப்புகள் நிறைய கிடைக்காமலாம் இல்லைங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியல, கடைசி ஸ்டேஜில் போயிட்டு அது ஃபெயிலியராக போயிடுது. ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் நான் கொஞ்ச நாள் மட்டும் ஒரு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா கட்டாயமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் க்ரைட்டீரியாவோடு இருப்போம் அப்படின்னா இந்த வரக்கூடிய 2.5 வருட காலகட்டங்களில் நீங்கள் நினச்சபடி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதுங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சி. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, கட்டாயமாக அந்த வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அது நடக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறதும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதும், பதவி பிரமாணம் செய்து அதாவது உங்களுடைய பதவி உயர்வு, சம்பள உயர்வுடன் கூடிய எல்லா வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தீங்க. எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாத விரயங்கள்,
நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், நானும் ஒரு வியாபாரம் பண்ணால் மற்றவங்க பண்ணால் அது நல்லா சக்ஸஸ் ஆகுதுங்க, நானும் கொண்டு போன நேரமும் நம்ம தெரியல, எல்லாமே நஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ கரெக்டான டைமில் நான் பண்ணலையா, இல்லை நான் தேர்வு பண்ண வியாபாரமே வந்து தப்பானலாம் யோசிச்சுருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் மாறுங்க. புதுசாக வேலைக்கு அதாவது தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், அந்த தொழிலை வந்து நல்ல அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு போகிற அளவுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி படிப்பில் நல்ல முன்னேற்றமும், அதாவது வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குங்க. ஃபாரினில் போய் படிக்கணும் அல்லது அட்லீஸ்ட் வெளியூர் போயிடணும், நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான வாய்ப்புகள். பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து கொடுத்த பணம் வரலைங்க, வாங்கின இடத்துல பணம் கொடுக்க முடியல, ஒரு இடத்துக்கு கடன் வாங்கி இன்னொரு இடத்துக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு. ஸோ இதே நேரம் அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணுங்க, அந்த உதவியில் நானே இன்றைக்கி மாட்டிக்கிட்டு அந்த பணத்தையும் சேர்த்து நான் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன். இதனால் வந்து செய்யாத தவறுக்கு தண்டனையத்தை அனுபவிச்சுட்ருக்கிறேன். பணம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டுங்க. ஃபினான்சியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறுமா, அட்லீஸ்ட் நான் கொடுத்த பணத்தையாவது நான் திரும்ப வாங்க முடியுமா, இல்லை வாங்கின இடத்துல என்னால் கொடுக்க முடியுமா, எனக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் வந்தது அப்படின்னு அந்த பிரச்சனையே இல்லைங்கன்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து கடனை அடைப்பதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல பலன் அடைக்கும். நீண்ட நாட்களாக வராக்கடன்கள் கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஜென்மஸ்தானத்திலேருந்து ராகு பகவான் அப்படிங்கிறது விலகிடுவாருங்க. அதே போல் ஜென்மஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் உள்ளே வந்துடுவார். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். உங்களுடைய ரிலேஷன்ஸ்குள்ளே இருந்த பிரச்சனைகள், மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும். ஸோ சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணேன், ஆனால் இன்றைக்கி நான் எப்படி கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படிலாம் வந்து மாட்டுவேன், நான் எந்த விதத்தில் வந்து நொடிஞ்சு போவேன்னே யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. நான் மனசார யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சது இல்லைங்க, இந்த சொந்த பந்தங்களால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, யாரெல்லாம் எந்தெந்த சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையை நீங்கள் உணர்ந்தீங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக உங்களை விட்டு விலகுது. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா லாஸ்ட்டுக்கு ஒரு 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், ஹாஸ்பிட்டல் செலவு போனது, ஆப்ரேஷன் பண்ணது, சர்ஜரி பண்ணுறது, எலும்பு முறிவு ஏற்பட்டது, ஆரோக்கியத்தில் கெடுதல் வந்ததுன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு போட்டு படுத்தி எடுத்துருச்சுங்க. ஸோ இதில் வந்து நிறைய செலவு பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போய் எல்லாத்தையும் பணத்தை கொட்டுற மாதிரி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால இதனால் கடன்கள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சுங்க. ஹெல்த் பிரச்சனைனால என்னால் சரியாக வேலை செய்ய முடியல, வேலைக்கு போக முடியல, நான் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியல. ஸோ இதனால் இழப்புகள் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருந்திருக்குது. ஸோ இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா கட்டாயமாக அந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. எந்த பிரச்சனை, அதாவது இந்த நிறைய பேர்த்துக்கு இந்த கழுத்து வலிங்க, முதுகு வலி, இந்த சுளுக்கு சம்மந்தப்பட்டது, ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய வந்திருக்கும். அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது. ஹெல்த்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இம்மீடியட்டாக அதை வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வந்து எதிரியாக உங்களை நினச்சாங்களோ, அதாவது பொறுமையாக இருந்து சில காரியங்கள் அமைதியாக இருந்து சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்ததுங்க. நிறைய சோதனை காலம்னே சொல்கிறோம். சவால்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நம்மளை வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நிலையெல்லாம் உங்களை விட்டு மாறப்போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் டோட்டலாக உங்களை விட்டு போயிடுவாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் இதில் சில நெகட்டிவ்ஸான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணணுங்க. இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க, அதுக்குள்ள எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலத்திலேயே வருங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுங்க, எப்போ பார்த்தாலும் வந்து சுத்த ஜாதகத்துக்கு ராகுகேது ஜாதகம் வருது, ராகுகேது ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகம் வருது, செவ்வாய் தோஷம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குற ஜாதகமெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது பொருத்தமே இல்லாமல் போகுது. நிறைய வரன்கள் பார்த்து சலிச்சிருச்சிங்க. இதுக்காக போகாத கோயிலில் வேண்டாத கடவுள் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டான அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியில் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலக போதுங்க. புதிய சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகங்கள், இது வரைக்கும் எதெல்லாம் விரைய நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சுபவிரயமாக மாறப்போகுதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி போட்ட சொத்துக்கள்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ரேட்டுக்கு போய் அதை வந்து விற்பனை செஞ்சு அது மூலமாக
நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நின்று போன வீட்டு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. இடம் மாற்றம் கட்டாயமாக இருக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் முயற்சி எடுத்துகிட்டு இருந்துப்பீங்க. அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. தெய்வ வழிபாடில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்திலோட குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாகவும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த விஷயத்தில் இந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. அது 30 to 35 வயசில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகளோ விபத்துகளுக்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்திங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடக்கும். நண்பர்களால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, திடீர்னு இருந்தால் அப்படி இருந்து எனக்கு அவனுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும். ஸோ வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. தேவையில்லாத விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கூட்டாளிகளாக இருக்கட்டும், ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி யோசிக்கணுங்க. சாதாரணமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அது பெரிய லெவலுக்கு நீ கொண்டு போய் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க. ஆன்மீக காரியங்களில் கொஞ்சம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ குழந்தைங்களோட கல்வியில் இது வரைக்கும் இருந்த ஞாபக மறதி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள், அதாவது உங்களுடைய ஜென்ம சனி காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுமார் 50% உங்களுக்கு நல்ல சுப பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. அதையவே நம்ம ஒரு 75% வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னா சில விஷயங்கள், இந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதோ, தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது, இந்த மருத்துவ செலவினங்கள் வருமுன் காப்போம், அதாவது நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுன்னா இம்மிடியட்டாக அதுக்கு உண்டான சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதாவது பிஸ்னஸில் லாஸ் ஆகக்கூடியது இது வரைக்கும் நஷ்டமாயிட்டே இருந்ததுன்னா சில ஐடியாஸ் பிளான் பண்ணி அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ இந்த நிகழ்வுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை முறையான விதத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும், அதுவும் எங்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சாலும் சரி, உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சாலும் சரிங்க. தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.